ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 12/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:33க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:58 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 11:46 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று காலை 9:14 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 4:58 வரை தைத்துளம், பின்பு மாலை 5:09 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 11:46 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. காலை 11:46 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்க வாசகர் பஞ்ச பிரகார உற்சவம். திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் திருவீதி உலா. இன்றைய நாளுக்கான வழிபாடு சூரிய பகவானை, சூரிய நாராயணரை வழிபட தடைகள் விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். ஸ்ரீ சூரிய பகவானுக்குண்டான வழிபாடு செய்பவர்கள் தமிழில் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவசூரியனே போற்றி போற்றி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கால்நடை பணிகளை செய்வதற்கு ஏற்ற நாள். பற்கள் சம்பந்தமான சிகிச்சை மேற்கொள்ள அல்லது சீர் செய்வதற்கு உகந்த நாள். தர்ம காரியங்கள் செய்ய நல்ல நாள். ஆபரண பழுது பணிகளை செய்ய நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:18 முதல் 2:02 வரை மேஷ லக்னம். 2:03 முதல் 4:04 வரை ரிஷப லக்னம். மாலை 4:05 முதல் 6:16 வரை மிதுன லக்னம். 6:17 முதல் 8:24 வரை கடக லக்னம். 8:25 முதல் 10:26 வரை சிம்ம லக்னம். 10:27 முதல் 12:26 வரை கன்னி லக்னம். 12:27 முதல் 2:32 வரை துலாம் லக்னம். காலை 2:33 முதல் 4:43 வரை விருச்சிக லக்னம். காலை 4:44 முதல் 6:54 வரை தனுசு லக்னம். 6:55 முதல் 8:49 வரை மகர லக்னம். காலை 8:50 முதல் 10:32 வரை கும்ப லக்னம். 10:33 முதல் 12:13 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனமுருகி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். தந்தையின் வழியில் பேர் உபகாரம் கிடைக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும்.
அதே போல ஆத்மா பலம் பெருக்கும், மனோபலம் சித்திக்கும், ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி உண்டாக்கும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 5 மணிக்குள்ளாக காலையில் பூஜை அறையில் வீட்டில் விளக்கேற்றி 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீடு தனஸ்தானத்தில் குடும்ப பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீடான முயற்சி பாவகத்தில் சந்திர பகவான், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீடான தனுசு ராசியில் சூரிய பகவான் புதன் பகவானும், லாபத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? கிரகத்தினுடைய பார்வைகள் மற்றும் அவர்களுடைய நகர்வுகள், சேர்க்கை, இது வைத்துதான் பலன்கள் நீங்கள் அறியப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிக திறமையானவர்களாக இருக்கக்கூடும். நல்ல நாள், அதிர்ஷ்டமான நாள், எண்ணியது கைகூடும். ஒரு சிறப்பான மனிதராக நீங்கள் கருதப்படுவீர்கள். உங்களிடத்தில் அதிகப்படியான விசேஷங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். தன்னம்பிக்கையோடு நல்லதொரு முடிவுகள் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும். பிறரால் நடத்த முடியாத சில வேலைகளை கூட நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள். அரசு உத்தியோகத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசாங்கத்தினுடைய ஆதரவின் மூலம் இதுநாள் வரையில் இழுபறியாக இருந்த வேலைகள் கூட இப்பொழுது தற்சமயம் சிறப்பாக நடக்கும். மாணவ மாணவிகள் படிப்பு நிலைப்பாடுகளில் முழுமையான புரிதல்கள் இருக்கும். எதிர்பாராத வகையில் சில வரவுகள் உண்டு. கொடுத்த கடன் மீண்டும் கிடைக்கலாம். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். மனதில் நிம்மதி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை நிலையை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் அனுசரணையான போக்கு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்வதால் உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் க்ஷேமங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். கோவிலுக்கு செல்பவர்கள் தம்பதியர்களோடு செல்வதே நல்லது. முடிந்தால் குழந்தைகளோடு குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று வருவது அவ்வளவு விசேஷம். வியாபாரம் தொடர்பாக சில வேலைகளை மாற்றி அமைப்பீர்கள். ஆட்களை மாற்ற முற்படுவீர்கள். அல்லது இடத்தை மாற்றுவதோ சூழ்நிலைகளை மாற்றுவதோ இது போன்ற விஷயங்களிலேயே மனம் அதிகமாக லயிக்கும். இருந்தாலும் இந்த நாள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கான அமைப்புப்படி உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்பட்டு நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில்
சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் ஒத்துழைப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். நல்ல ஒற்றுமை உணர்வு குடும்பத்தில் வெளிப்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் தானாகவே நடக்கும். மிகுந்த மகிழ்ச்சியும் உத்வேகமும் குஷியாக காணப்படுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதித்ய தேவோ பவ என்று வழிபடுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்யலாம். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிப்பதால் நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கவனமாக செய்யுங்கள். வேலையாட்களை மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமையும் என்பதை நடக்கக்கூடிய கிரகச்சாரத்தின் மூலமாகவும் கிரகங்களினுடைய பார்வைகள் சேர்க்கை பொறுத்து நீங்கள் அறியலாம். ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும், ராசியினுடைய 3வது வீடு கடகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசிக்கு 2ஆம் வீடான மிதுனத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான், லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் பண ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் அமையும். கிரகங்களினுடைய நிலை இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். தேவைக்கு ஏற்றால் போல் வேலைகள் கைகூடி வரும். கடந்த கால பிரச்சனைகளுக்கு ஒரு நல்லதொரு தீர்வுகள் கிடைக்கும். மாற்றொரு வழிமுறைகளையும் கையாளுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். வேலை தொடர்பான சில எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நல்ல விதமாக சம்பாதித்து கொடுத்து வீட்டை பராமரிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகளை நீங்கள் இருப்பீர்கள். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்ற சில முயற்சிகளையும் செய்வீர்கள். மன ஒற்றுமை என்பது இந்த நாள் உண்டு. குடும்ப விஷயங்களில் சுபகாரிய தொடர்பான செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். நீங்கள் யார் என்பது மற்றவர்கள் புரிந்து கொண்டு வருவார்கள். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணையக்கூடிய அமைப்பு உண்டு. காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும். வருமானத்தில் இருந்த ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அகலும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழல் உண்டு. வியாபாரத்தில் சக நபர்களுடைய ஆதரவும், வேலையாட்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவும் உங்களுக்கு லாபத்தை பெருக்க செய்யும். வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக அன்பாக பேசுவீர்கள். பொருள் விற்பனையை மிக நுட்பமாக கையாளக்கூடிய அமைப்பு உண்டு. புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் இருக்கும். தெய்வீகம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். சித்தர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு மீதான எண்ணங்கள், நாட்டங்கள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்கள் ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும், செய்யக்கூடிய தொழிலில் வருமானத்தை அதிகமாக ஈர்க்க பல முயற்சிகள் கைகூடி வரும். ஒப்பந்தங்கள் செய்வது, மற்றவர்களோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவது, சூழ்நிலைகளை உணர்ந்து செய்வது நல்லது. உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு
அதிகமான நன்மையை தரும் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண கஷ்டங்கள் சற்று தீரும். கூடுமான வரையில் சம்பாதிக்கக்கூடிய நிலையை வளர்த்துக் கொள்வீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். மனதில் ஒற்றுமை இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். பொருளாதார நிலையில் வளர்ச்சியை பெறுவீர்கள். எண்ணிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மிருகசிரீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிலருடைய அறிமுகங்கள் கிடைக்கும். எண்ணிய வேலைகள் கைகூடும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நேர்மறையான சிந்தனைகள் உண்டாகும். வேலை வாய்ப்பு தொடர்பாக நல்ல முயற்சியை மேற்கொள்வீர்கள். உழைப்புக்கு தகுந்தாற் போல் நல்லதொரு பொருட்கள், பரிசுகள் கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது? விரும்பிய விஷயங்கள் கைகூடி வருமா? எதிர்பார்த்த வேலைகள் நடக்குமா? வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்குமா? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் உங்கள் மனதில் இன்றைய நாள் தோன்றக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக வரக்கூடியது இன்றைய ராசி பலன். கிரக அமைப்பு வைத்து பார்க்கலாம். ராசியிலேயே 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீடு குடும்பஸ்தானம். தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேத்து பகவானும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான். தசமஸ்தானம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான். விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, மனம் என்பது சந்திர பகவானை குறிக்கும். அவரே உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய ராசி என்பது மனகாரகன் சந்திர பகவான். உங்களுடைய எண்ணத்தில் சில மாற்றத்தை உருவாக்குவார். தூக்கமில்லாத ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சற்று அனுசரித்து போக வேண்டும். எதையும் பெரிதளவில் எதிர்பார்க்காதீர்கள். நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று விட்டுவிடுவதே நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் எதிலும் செய்யக்கூடாது. பதவியில் இருப்பவர்கள், உயர் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக பேசுங்கள். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது நீங்கள் அறிய மாட்டீர்கள். இருந்தாலும் உங்கள் பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு எதிராக கூட செயல்படலாம். பொறுமை நிதானத்தோடு இருந்தால்தான் இந்த நாளை கடந்து விட முடியும். பக்குவம் என்பது மிக தேவை. மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சில புரிதல் என்பது இருக்காது. படிப்பின் மீதான ஆர்வமற்ற ஒரு தன்மை இருக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளிக்கொண்டே வருவீர்கள். மேல் படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சற்று இழுபறியான நிலை இருக்கும். குடும்ப நபர்களிடத்தில் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ கூடாது. மௌனமாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். அதுவே சிறப்பு. மனதை உறுத்தி கொண்டிருந்த சில சங்கடங்கள், சில பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அல்லது குடும்ப உறவில் இருக்கக்கூடியவர்களோடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், இவையெல்லாம் தீர்வதற்கு இறை வழிபாடு எப்பொழுதும் நல்லது. மனதில் தெளிவுகள் பிறந்தாலே வாழ்க்கை மிக அழகாகிவிடும்.
தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். மன நிறைவோடு இருப்பீர்கள். கணவன் மனைவி இருவருமே மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகளில் பிறரோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். ராசிக்கான அமைப்பு படி சுகஸ்தானத்தில் கேத்து பகவான் இருக்கிறார். ஆக வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய் கொண்டான பாவகம் அவை. அவ்வப்போது சிறிய அளவிலாவது செலவுகள் இருக்கும். ஒன்றே வீட்டை பராமரிப்பது, அல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது, அல்லது பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்களுக்கு பழுது பார்ப்பது, அல்லது சாலையோர விதிமுறைகளை மீறி அதற்காகவும் நீங்கள் பெனால்டி ஃபைன் பே பண்ணுவது போன்ற விஷயங்கள் கூட நடக்கலாம். எதிலும் சற்று கவனமாகவே இருந்து கொள்ளுங்கள். களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 4க்கும் உடையவர்கள். ஆக எடுக்கக்கூடிய வேலைகள் சிறப்பாக நடக்க அதிக முயற்சிகள் என்பது தேவை. சூரிய வழிபாடு செய்து பாருங்கள். விரதங்களை அனுஷ்டித்து பாருங்கள். மௌனமாக இருங்கள். மனதில் அமைதி கொண்டு வந்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே ஜெயமாகவே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்க இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். அதே போல சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மன சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி என்கிற சூழ்நிலை என்பது காணாது. படுத்தாலும் தூக்கம் வராது. ஏதோ ஒரு விதமான இனம் புரியாத குழப்பத்திலேயே இந்த நாள் முழுவதுமே இருப்பீர்கள். யோகாசனங்கள், தியான பயிற்சிகள் மேற்கொள்வது நல்லது. நடைப்பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சி செய்யும் பொழுது சில நேரம் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தாக்குதல்கள் குறையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகு கால நேரம். துர்க்கையம்மனை வழிபடுவதற்கு உகந்த நேரம். கருப்பு உளுந்தினால் வடை செய்து அவற்றை ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு நைவேத்தியமாக வைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக நீங்கள் கொடுக்கலாம், அல்லது ராகு பகவானுக்கு நைவேத்தியம் செய்யலாம். ஆர்வங்கள் மேம்படும். புரிதல் என்பது இருக்கும். பேச்சுக்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்கள். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவுகள் பிறக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். மனதை உறுத்தி கொண்டிருந்த விஷயங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர பாவகத்தில் கேத்து பகவானும், ராசியினுடைய 6வது வீடு ருணரோக சத்ரு பாவகம், அதாவது கடன், நோய், எதிரி ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான். லாபத்தில் குரு பகவான் வக்ர நிலை. விரயத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் இருப்பவர் உங்களுடைய ராசி அதிபதியே. ஆகவே கடகராசி அன்பர்கள் இந்த நாள் செய்யக்கூடிய விஷயங்களில் புரிதலோடு இருக்க வேண்டும். உங்களுடைய மனம் ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். விரயத்தில் இருப்பது உங்களுடைய ராசி அதிபதியாக இருப்பதால் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இருக்காது.
சூழ்நிலைகளை நாசூக்காக புரிந்து கொண்டு செய்வீர்கள். வீட்டில் குழந்தைகள் உங்கள் மீது அன்பாகவும் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். பெருமைப்படக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். உழைப்பால் உயர்ந்தவர்கள் நீங்கள். அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு உழைத்த பணத்தை ஏதாவது ஒரு நிலம், வீடு, மனை வாங்க வேண்டும் என்கிற ஆசை உண்டு. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ரகசியமான செயல்பாடுகள் உங்களிடம் வெளிப்படலாம். பிறரை பற்றிய எண்ணத்தை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் கூட்டு நண்பர்களோடு சேர்ந்து படிக்க முயற்சி செய்வீர்கள். சிந்தனைகள் பலவாறாக இருந்தாலும் ஒரே மனநிலையில் தியான நிலையில் அமர்ந்து யோகாசன பயிற்சிகள், நல்லதொரு மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் செய்துவிட்டு பிறகு படிக்க துவங்கினால் உங்களுக்கு நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். எந்த விதமான செயல்களாக இருந்தாலும் சரி, அவை சீக்கிரமாகவே நடக்கும். தேவையற்ற பேச்சுக்களையும் தேவையற்ற கருத்துக்களையும் தவிர்த்து விடுங்கள். மற்றவர்கள் பற்றிய விஷயங்களில் தலையிட்டு எந்த பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். கருத்து வேறுபாடுகள் களைய மௌனமாக இருக்க வேண்டிய நாள். சிரமங்கள், கஷ்டங்கள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், இனம் புரியாத குழப்பங்கள் நீங்கும். உடல் நலம், மனநலம் சீராகும். உணவு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சந்திர பகவான் தான் உணவுக்கு காரகத்துவம் பெறுகிறார். நீருக்கு காரகத்துவம், மனோகாரகன், மனதிற்கு அதிபதியே அவர்தான். ஆகவே வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் ஆரோக்கியமான நல்ல உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். பொருளாதார வரவு கிடைக்கும். தன வரவு மேம்படும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் ஒத்துழைப்பு ஏற்படும். நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிடைக்கும். வருமானம் பெருகும். தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நல்லதொரு புரிதல் உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான். வழிபாடு நல்லது. கருத்துக்களில் கவனமாக இருக்க வேண்டும். யாரை பற்றி விமர்சனம் செய்வதோ பேசுவதோ கூடாது. உங்களுடைய சிரமங்கள் விலகும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 28ஆம் நாள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் முழுமையாக அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 5ஆம் வீடு. பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான். ராசியினுடைய 10ஆவது வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும். 11ஆவது வீடு லாபத்தில் விரயத்தின் அதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம். விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்காலம் வருங்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். வியாபார வேலைகளில் புதிய பணத்தை முதலீடு செய்வதோ அல்லது கொள்முதல் சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் லயிக்கும், ஆர்வம் உண்டாக்கும்.
வியாபாரத்தை அடுத்த கட்ட விருத்திக்கு கொண்டு செல்ல முயற்சி செய்வீர்கள். படு ஜோராக இந்த நாளுக்கான வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். பெரும்பாலும் சூரிய பகவான் வழிபாடு செய்வது இந்த நாள் மிகவுமே உச்சிதம். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நன்மைகள் பெருகும். அது மட்டுமல்ல, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர சூரிய பகவானை வழிபட வேண்டும். மன கஷ்டங்கள் அகலும், கிளேசங்கள் நீங்கும், மன தெளிவு உண்டாகும். எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக நகர்ந்து செல்லும். முழுமையாக சில தொழில் ரீதியான ரகசியங்களை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது லாபமும் கிடைக்கும், வருமானம் பெருகும், பொருளாதாரத்தில் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும், உற்பத்தி திறன் மிகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறவினர்களுடைய வருகை காரணமாக அலைச்சலும் சில விரயங்களும் உண்டாக்கும். சிம்மராசி அன்பர்களே, புதிய துறை சார்ந்த ஆலோசனைகள் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். ஆனந்தம், சந்தோஷம், உற்சாகத்தோடு இருப்பீர்கள். எல்லா நலனும் வளமும் இன்றைய தினம் கிடைக்கும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல ஒரு அந்யோன்யமான விஷயங்கள் இருக்கும். எதிர்பார்த்தபடி தன லாபத்தையும் வருமானத்தையும் அடைவீர்கள். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ஆத்மபலம், மனோபலம் கூடும். நினைத்ததை நினைத்தபடியாக செய்து காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலா. பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட சகல நன்மைகள் கிடைக்கும். புத்துணர்ச்சி உண்டாக்கும். மனதில் வேகம் இருக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. முதலீடுகள் அதிகரிக்கும். பொறுப்புகள் உண்டாகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தையும் பஞ்சாட்சரத்தையும் உச்சரிப்பது மிக விசேஷமான ஒன்று. ஆலோசனைகள் கிடைக்கும். இன்பம் நிறைந்த நாள். புதிய விஷயங்களின் மீதான கண்ணோட்டம் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளத்தையும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சூரிய பகவானை வழிபடுவதற்கு உகந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் கோச்சார அமைப்பு எப்படி இருக்கிறது, அதற்கேற்றபடி உங்களுடைய பலன்கள் என்ன என்பதை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ராசியிலேயே கேத்து பகவானும், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. உங்களுடைய ராசிக்கு உண்டான கிரக அமைப்புகள் இவை. இதை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். வீட்டில் மன நிம்மதி இருக்கும். சந்தோஷமாக செயல்படுவீர்கள். முழுமையாக ஒரு சில வேலைகளை முடிக்கக்கூடிய அற்புதமான தருணம் இன்று. விடுபட்டதை கூட விறுவிறுப்பாக முடிக்கக்கூடும். சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. சமயோஜித புத்தியோடு இருப்பீர்கள். ஜெயம் நிறைந்த நாள் கன்னிராசி அன்பர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களாகவே விரும்பி செய்வீர்கள். உங்களை விட்டு போனவர்கள், விலகி இருந்தவர்கள் கூட தானாக முன் வரலாம், உங்களை தேடி வரலாம். சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். புதிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்லதொரு அறிமுகங்கள் உண்டாகும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகளை மிக திருப்திகரமாக நடத்துவீர்கள். நல்ல அனுபவங்களும் உண்டாகும். புதியதொரு விஷயங்கள் கைகூடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் நல்ல ஆதாயம் இருக்கும். வருமானம், ஆக்கம், ஊக்கம் நிறைந்த நாள்.
இறை வழிபாட்டின் மீதான நம்பிக்கை ஆர்வம் உண்டாக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். தெய்வீக பாதுகாப்பு உண்டு. தெய்வ சக்தியை நீங்கள் பெற எப்பொழுதும் அற நெறியோடு உண்மையாகவும் சத்தியவானாக இருத்தல் நல்லது. எதையும் நேர்மறையாக சிந்திப்பீர்கள், நேர்மறையாக செய்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சங்கடங்கள், மனஸ்தாபங்கள் நீங்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதிலும் முதலீடு சார்ந்த விஷயங்களிலும் எண்ணங்கள் லயிக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். மேன்மை நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்கள், உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். திருப்திகள் நிறைந்த நாள். பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். அதிலும் நுட்பங்களையும் நல்லதொரு நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது பன்மடங்கு உயரும். லாபமேல் லாபம் கொட்டும். தனமழை பொழிவாலாம். அன்னை மகாலட்சுமி. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், ஓம் சரவணபவ என்று வழிபட்டால் அற்புதங்கள் திகழும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி இருக்கும். கிளேசங்கள் நீங்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அம்பிகையினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் நன்மைகள் பிறக்கும். வாழ்வில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தெய்வீக காரியத்தின் மீதான எண்ணங்கள் உருவாக்கும். ஆத்ம பலம், ஆத்ம சக்தி அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் உண்டாகும். விரும்பி சில வேலைகளை முடிப்பீர்கள். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். புதிய அனுபவங்கள் பிறக்கும். நல்ல பாதை கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஆதாயகரமான நாள். அன்பு நிறைந்திருக்கும். பக்தி மேம்படும். தெய்வீக காரியத்தின் மீதான செயல்கள் விறுவிறுப்பாக நடக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதத்தின் 28ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான். ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் ராகு பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான். தசமத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. அதே போல விரயத்தில் 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டியது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, வேலைகள் கொஞ்சம் பளு அதிகமாக இருக்கும். கடினமான ஒரு சில சூழ்நிலைகளில் இருப்பீர்கள். ராசிக்கு 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். அதே போல ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் மிதுனத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொருளாதார ரீதியாக சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். தாய்மாமன் வழியில்
விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப பிரச்சனைகளை எதையும் பேசி வெளிநாடு வேலைக்காக செல்பவர்களுக்கு சில நேரத்தில் அலைச்சல்கள் இருக்கும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். வேளாண்மை விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருப்பதே நல்லது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதோடு பிறரோடு ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்கள். வருமானத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சரிப்படுத்த அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட உழைக்க முன்வருவீர்கள். முயற்சியை திருவினையாக்கும். மனம் தளராதீர்கள். துலாம் ராசி அன்பர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களுடைய செயலுக்கும் கருத்துகளுக்கும் மதிப்பளித்து செயல்பட வேண்டும். நிர்வாகத் துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் கருத்துக்களையும் கேட்பது உங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவுகள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே இருந்த சில மனக்கசப்புகள் அகலும். ஓரளவிற்கு நன்மைகள் பெறக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது. இறை வழிபாடு செய்வது, சூரிய பகவானை வணங்குங்கள். ஆத்ம காரகன் அவரே, உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கொடுப்பவரும் அவரே. ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவானுடைய சேர்க்கை சிறப்பான ஒன்று. ஆனால் சூரிய பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் பெறக்கூடியவர். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், இந்த தினத்தில் நீங்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை பகவானை வழிபாடு செய்வது விசேஷமான ஒன்று. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவுகளிடத்தில் அதிகமான ஒரு பேச்சுக்கள் வேண்டாம். சற்று குறைத்துக் கொள்வது இருப்பது அவசியம். மௌனமாக இருங்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. மாலை நேரம் ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுவது விசேஷமான ஒன்று. பசும் பால், பசும் தயிர், கரும்பு சாறு, பச்சரிசி மா பொடி மற்றும் தேங்காய் பால் கொண்டு இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷம். பழ அபிஷேகம் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவ ரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கும். வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் இருந்து குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியின் மீதே விழும். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், இந்த நாள் எல்லா நிலைகளிலும் மேன்மை பெறும்படியாக இறை வழிபாடு வணக்கம் செய்வது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், நல்ல ஆதரவு பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மார்கழி மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ராசியினுடைய கிரக அமைப்பு படி இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான். 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான். ராசியினுடைய 7வது வீடு கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை.
அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், பாகியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த நாள் உங்களுடைய வேலையில் இயந்திரம் தொடர்பான செயல்களில் இருப்பவர்கள் கவனித்து செய்தல் வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமையாக இருங்கள். மற்றவர்களிடத்தில் பொருட்களை வாங்குவதோ அல்லது இரவலுக்கு தங்க நகை வாங்குவதோ கூடாது. ஒப்பந்தங்கள் முக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. யாரிடத்திலும் கடன் பெறாதீர்கள். கையில் இருப்பதை கொண்டு திருப்திகரமாக வாழ முயற்சி செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தாய்க்குண்டான விஷயங்களில் கவனமாக பார்த்துக் கொள்வது எப்பொழுதும் நல்லது. சில நேரங்களில் பணம் செலவாகும். குடும்ப நபர்களுடைய தேவைகளுக்காக சில நேரத்தில் பிறரிடத்தில் பணம் கேட்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். கடன் சம்பந்தமான சின்ன சின்ன சில நெருக்கடிகள் இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகள் காரணமாக மனதில் குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுடைய சொந்த விஷயங்கள், முக்கியமான விவகாரங்களை வெளியில் யாருக்கும் தெரிவிக்காதீர்கள். சமூகம் சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்கள் விவேகமாக இருக்க வேண்டும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களால் கையிருப்புகள் குறையும். கலை சார்ந்த பணிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். திருமணம் மற்றும் அதை சார்ந்த முக்கிய விசேஷங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். மன அமைதி என்பது வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சரிவர ஆர்வம் என்பது இல்லாமல் படிப்பை தள்ளிக்கொண்டே போவீர்கள். முடிக்க வேண்டிய வேலைகளை காரண காரியம் இல்லாமல் காலதாமதமாக்கிக் கொண்டே இருக்கும். மிக எளிமையான விஷயங்கள் கூட கடினமாக உணர்வீர்கள். இந்த சூழ்நிலைகள் மறைக ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவது நல்லது. சந்திராஷ்டம நாளில் இரவு நேரத்தில் பால் சாதம் இவற்றை எடுத்துக் கொள்ளலாம். அதே போல மதிய நேரத்தில் தயிர் சாதம் உணவுகளை சாப்பிடலாம். இரவில் பால் குடித்துவிட்டு தூங்குவது நல்லது. பால் என்பது ஸ்ரீ சந்திர பகவானை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த நாள் உங்களுடைய மன அமைதி கிடைக்க தியானம், யோகாசன பயிற்சிகள், நல்லதொரு சுவாச பயிற்சி, பிராணாயாமம் செய்வது விசேஷமான ஒன்று. நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி நல்ல விதமாக செய்தால் நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அகலும். முன்வினை முன் ஜென்ம வினைகள் தீர ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுவது விசேஷமான ஒன்று. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குழப்பமான நாளாகும். வேலையில் உங்களுக்கு இயல்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்காது. குழந்தைகளை கவனிப்பதை மிகப்பெரிய வேலையாக கருதுவீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு சிந்தனை என்பது அதிகமாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகமாக இருங்கள். பொறுமை என்பது அவசியம். வண்டி வாகன பயணங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று வழிபடுங்கள். இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அலைச்சல்கள், கஷ்டங்கள் தீர வழிவகை உண்டு. எல்லா விதமான விஷயங்களையும் அமைதியோடு கையாளுங்கள். உணர்ச்சி வசப்படுத்தல் கூடாது. கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ
தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 28ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி என்பவர்களே, ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை, அதே போல 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம். இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். தெய்வத்தினுடைய பலம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். வாழ்வில் முன்னேறுவதற்கான வழி கிடைக்கும். நல்ல நம்பிக்கை உண்டாக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டமும் நல்ல ஆனந்தமும் நிறைந்த நாள். குடும்ப நபர்களோடு வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். சொந்த ஊர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். மனதில் நல்லதொரு சந்தோஷமான நிலை, குடும்ப ஒற்றுமை மேம்படும், ஒருமைப்பாடு உருவாகும். மாணவ மாணவிகள் விளையாட்டு போட்டிகளில் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். உயர்ந்த மதிப்பெண்கள் அடைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். சாதுரியமான பேச்சுக்கள் உண்டாக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வங்கள் இருக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தீரும். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நிரந்தர பணிகள் கிடைக்கும். உயர் பதவிக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு உண்டு. மற்றவர்களால் செய்ய முடியாமல் கைவிடப்பட்ட வேலைகளை கூட நீங்கள் மிக சாதுரியமாக முடிப்பீர்கள். புதிய கல்விகளை கற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மனச்சோர்வுகள் விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். தெய்வ பலம் கூடும். ஆசைகள் நிறைவேறும். விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுதந்திரமான தன்மைகள் உண்டு. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு பல நிலையில் உயர்வை ஏற்படுத்தும். பொறுப்புகள் மேம்படும். இன்னல்கள் குறையும். கடந்த கால பிரச்சனைகள் தீரும். மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சோர்வுகள் விலகும். படிக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். ஆடம்பரமான விஷயங்களை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மார்கழி மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கோச்சார அமைப்பின்படி இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை கோச்சார ரீதியாக நீங்கள் அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை. ருணரோக சத்ருபாவகத்தில் சந்திர பகவான். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. ராசியினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் கேது பகவான். விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை அறியலாம்.
கடந்த கால விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். புரியாத புதிராகவே இருக்கும். இந்த நாள் நீங்கள் மிக மிக கவனமாகவும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. மனதில் பட்டதை அப்படியே செய்யாதீர்கள். தேவையற்ற வீண் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. விவாத போக்கின் போது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். கடந்த நாட்களில் அல்லது கடந்த மாதங்களில் இருந்த பழைய பிரச்சனைகள் சற்று தீர்வதற்கான வழி கிடைக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறைக்கும். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செய்யும் பொழுது இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற் போல், வாடிக்கையாளர்களுடைய குணத்திற்கு ஏற்றாற் போல் எதை செய்தால் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும், விற்பனை அமோகமாக இருக்கும் என்கிற கால சூழல்களுக்கு ஏற்றாற் போல் நடப்பீர்கள். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் புதிய வாய்ப்புகள் கிட்டும். மற்றவர்கள் கூறும்பொழுது கருத்துக்களை பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள். நல்ல முடிவெடுப்பது அவசியம். ஆடம்பரமான விஷயங்களின் மீதான எண்ணங்கள் இருக்கும். அதனால் தேவையற்ற செலவுகள் உண்டாக்கலாம். விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, பிடித்த விஷயங்களை செய்ய முற்படுவீர்கள். சுதந்திரமாக இருக்க எண்ணுவீர்கள். இறை வழிபாடு வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அனுசரணையான போக்கு காணப்படும். ராசிக்கான அமைப்பின்படி உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். நன்மைகள் பிறக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடலாம். 2 தெய்வங்களும் தன்னுடைய சிரசில் பிறையை சந்திரனை சூடி இருப்பார்கள். ஆக திருவோண நட்சத்திரக்காரர்கள் பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள். பொறுமையாக கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. புரிதல்கள் அதிகரிக்கும். உற்சாகம் நிறைந்த நாள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் இருக்கும். விரயங்கள் உண்டாகும். கவனம் தேவை. ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காஷ் மாண்பவர். ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிகிறார். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானையை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமையப் போகிறது என்பதை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான் ராசியில், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கூடுமான வரையில் பொறுமை நிதானத்தோடு இருங்கள். காரணம் 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் குழந்தை, மனம், காதல், குல தெய்வம் இவற்றை பற்றி சொல்லக்கூடிய இடம்தான் இந்த 5ஆம் வீடு. குழந்தைகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். அல்லது மனதில் ஏதோ ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கும். கடன் படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே.
6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானமும் கூட. அந்த வெற்றிக்குண்டான அதிபதி 5ஆம் வீட்டில். வேலையாட்கள் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் சம்பந்தமான, அதாவது பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் இருந்த சில கஷ்ட நஷ்டங்கள் அகலும். வருமானம் தேவைக்கு ஏற்றாற்போல் நிச்சயம் கிடைக்கும். இறைவனை வணங்குங்கள், நம்புங்கள். தினம்தோறும் பஞ்சபூத வழிபாடு நல்லது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களையும் வணங்குவதோடு நவகிரக வழிபாடு சிறந்தது. சூரிய பகவானை வணங்குங்கள். அவரே உங்களுடைய லாபத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவரோடு அஷ்டமாதிபதியும் இணைந்திருக்கிறார். சேர்க்கை அப்படி இருக்கிறது. ஆகவே தீராத விஷயங்கள், கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அதே போல மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம் என்பது 11வது வீடு. அதில் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் அஷ்டமாதிபதி புதன் பகவான் சஞ்சாரம். மூத்த உடன் பிறப்புகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு அளவிற்கு திருப்தியை தரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அவர்களுடைய உதவி இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத வகையில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். பெரும்பாலும் கும்பராசி அன்பர்களை இந்த நாள் நல்ல நாளாகத்தான் அமைகிறது. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல ஆரோக்கியமான உணவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத வகையில் வருமானமும் வரலாம். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனைகள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகவுமே சிறப்பு. காரியங்கள் நிறைவேறும். எடுத்த வேலைகள் கைகூடும். நல்ல பலன்கள் பெறுவதற்குண்டான அற்புதமான நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று ராகு கால நேரமான மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக கோவில்களில் விளக்கு ஏற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிக விசேஷம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று சொல்லியிருக்கலானால் நிச்சயம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வினைகள் எல்லாமே தீர்ந்து போக்கும். குடும்பம் சேமமாக இருக்கும். லாபத்தை பெறுவீர்கள். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் விளையும். வாய்ப்புகள் கிட்டும். அதிகமான உத்தியோகத்தில் எதிர்பாராத பல வாய்ப்புகள் வரலாம். உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாக உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மார்கழி மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். ராசியிலேயே ராகு பகவானும் இளைய சகோதர பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் சுக்கிர பகவான், சனி பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. சூரிய பகவானை வழிபடுங்கள். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி. சூர்யா போற்றி. சுந்தரா போற்றி. வீரியா போற்றி. வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வழிபடுவது விசேஷம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருக்கக்கூடும். மனதில் தோன்றிய விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். மீனராசி அன்பர்களே, எந்த ஒரு வேலைகளில் செய்தாலும் அதில் நிச்சயம் உங்களுக்கு லாபம் உண்டு. பெரிய முதலீடுகளாக இருக்கட்டும் அல்லது சிறு முதலீடுகளாக இருக்கட்டும்,
தொழிலிலோ அல்லது வியாபாரங்களிலோ, பொருள் விற்பனை, மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் எதை செய்தாலும் அதில் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பலன் உண்டு. எந்த அளவிற்கு முதலீடு செய்கிறீர்களோ அதையும் காட்டிலும் உங்களுக்கு மேன்மையான வருமானம் கைக்கு வரும். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளியிடங்களில் கூடுதலாகவே அதிகரிக்கும். மிகுந்த மதிப்பு மரியாதையோடு இருப்பீர்கள். மாறுபட்ட விஷயங்கள் நடக்கும். எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தீராத பிரச்சனைகளை கூட தீர்த்து வைத்துக் கொள்வீர்கள். மாறுபட்ட ஒரு அணுகுமுறை உண்டு. எதை செய்தாலும் மிக சரியாக நேர்மறையான எண்ணங்களோடு செய்து முடிப்பீர்கள். சொந்தமாக இடம், வீடு கட்ட வேண்டும், வாங்க வேண்டும் என்கிற ஆசை உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். அதற்குண்டான காலகட்டமாகவே அமைகிறது மீனராசி அன்பர்களே. 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு 4. ஆக குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக சில வீடு மனை சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பிறர் பாராட்டும் விதமாகத்தான் அமையும். நல்ல பேர் புகழோடு இருப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நித்திய சுக போக பலன்களை பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிட்டும். தம்பதியர்களுக்கு இடையே நல்லதொரு புரிதல், அந்யுன்யம் உண்டாக்கும். பெருமை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரத்தை செவ்வாய் பகவான் அல்லது புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரையாக வைத்துக் கொள்ளுங்கள். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி பகவானை வழிபாடு செய்வதால் அதிக நன்மைகள் கிட்டும். புரிதல் உண்டாகும். நீங்கள் யார் என்பது புலப்படும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு நிச்சயம் நல்ல லாபம் உண்டு. தொழில் விஷயங்களில் ஆதாயத்தோடு இருப்பீர்கள். கராராக பேசக்கூடியவர்களாகவும் காணப்படுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீர்கள். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெரியாததை கூட தெரிந்து கொண்டு செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு பெருமைகள் அதிகரிக்கும், புகழ் சேரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணருடைய வழிபாடு நல்லது. பெருமாளை வழிபடுங்கள். க்ஷேமங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். ஆர்வம் ஏற்படும். நல்ல செயல்கள் நிறைந்த நாள். உங்கள் மீதான நம்பிக்கை இருக்கும். முதலீடுகள் உண்டாக்கும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். வேலை செய்து கொண்டே சம்பாதிக்கக்கூடிய வழியையும் ஆராய்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.